ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவி டேக். நம்ம எல்லாம் கண்டிப்பாக வீடியோ எடிட்டிங்காக கேப்கட் ஆப் நம்ம ஃபோனில் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ எடிட்டிங் ஆப்பில் மோஸ்ட்லி நிறைய பேர் இன்னைக்கு ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு ப்ராப்ளம் தான் சர்ச் பார் இந்த கேப்கட் ஆப்பில் ஷோ ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த ப்ராப்ளமாக நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. அதாவது கேப்கட்ல சர்ச் பார். ஸோ நமக்கு எஃபெக்ட்ஸ் எல்லாமே சர்ச் பண்ணி தான் கேப்கட்ல எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வீடியோ எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி சர்ச் பார் தான் உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ இந்த சர்ச் பார் தான் உங்களுக்கு ஷோ ஆகலை. ஸோ இதை சால்வ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இப்போ நீங்க செய்ய வேண்டிய விஷயம், நீங்க கண்டிப்பா பிளே ஸ்டோர் ஓபன் பண்ணி பிளே ஸ்டோர்ல இந்த கேப்கட் ஆப்பை கண்டிப்பா அப்டேட் பண்ணுங்க. ஏன்னா அப்டேட் பண்ணும் போது தான் நம்மளால எந்த ஒரு இஷ்யூமே இல்லாம இந்த கேப்கட் ஆப்பை யூஸ் பண்ணக்கூடியதா இருக்கும். ஸோ பிளே ஸ்டோர் ஓபன் பண்ணி அதில் சர்ச் பார்ல கேப்கட் அப்படின்றத சர்ச் பண்ணி கேப்கட் ஆப்பை ஓபன் பண்ணிட்டு அப்டேட் வந்திருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அப்டேட்டை கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணணும். ஏன்னா அப்டேட் பண்ணாம மோஸ்ட்லி பழைய வெர்ஷனை தான் நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. அதனாலையுமே இந்த சர்ச் பார்லாம் ஷோ ஆகாம இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க கண்டிப்பா அப்டேட்டை கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணுங்க. அடுத்த ஸ்டெப்பா நீங்க செய்ய வேண்டியது, செட்டிங்ஸ்ல போயிருங்க. செட்டிங்ஸ் போயிட்டு செட்டிங்ஸ்ல பாருங்க ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க இதுல கேப்கட் ஆப்பை சர்ச் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ கேப்கட் அப்படின்றத சர்ச் பண்ணி கேப்கட் ஆப்பை நீங்க இந்த இடத்துல ஓபன் பண்ணுங்க. ஸோ நான் இப்போ செட்டிங்ஸ்ல சர்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா இந்த ஆப்பை இந்த இடத்துல நீங்க கிளிக் பண்ணி ஃபோர்ஸ் ஸ்டாப் பண்ணுங்க. அதோட ஃபோர்ஸ் ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷனையுமே கிளிக் பண்ணி கிளியர் டேட்டாவும் பண்ணுங்க. பண்ணிட்டு திரும்ப இந்த கேப்கட் ஆப்பை ஓபன் பண்ணிட்டு திரும்ப நீங்க செக் பண்ணி பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி இந்த சர்ச் பார் ஷோ ஆகாத ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க ஒன் பை ஒன் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா கேப்கட் ஆப்ல சர்ச் பார் ஷோ ஆகாத ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.